மனைவியுடன் சண்டை, ஆத்திரத்தில் 500 கிலோமீட்டர் நடந்த கணவன். இதுக்கெல்லாம் நீ ஆத்திரப்பட்டிருந்தா இந்நேரம் செவ்வாய் கிரகத்துக்கே போயிட்டு வந்திருப்பல. மனைவிகளை சமாளிப்பது எப்படி என்ற புத்தகம் வெளியிடப்பட்டது. அரை மணி நேரத்தில் வரலாறு காணாத விற்பனை. என்ன உணர, உனக்கு ஒரு புத்தகம் வாங்கலாமா? வாங்கி வேஸ்டா. ஏய்யா, ஏன்னா நேத்தே அந்த புத்தகத்தை நான் வாங்கி படிச்சிட்டேன். அதை ஏண்டி நீ படிச்ச? கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணதான். கல்யாணத்துக்கு முன்னாடி செக் பண்ணிருந்தா ஓனர் தப்பிச்சிருப்பான். அங்க என்னடி முறைக்கிற? கல்யாணத்துக்கு முன்னாடி ஓனர் மனசுல பட்டாம்பூச்சி பறந்தது. இப்ப பாத்திரம் விளக்க மரல பறக்குது. யோ, நேரமாச்சு, நின்னு வேலைக்கு போல. அங்க சமாளிக்க முடியலன்னு இங்க கோவத்தை காட்டுறா. 9 மணிக்கு மகிழ்ச்சியாக வேலைக்கு செல்வது, 6 மணி ஆனால் பொண்டாட்டியை நினைத்து புலம்பிக் கொண்டே வீட்டுக்கு வருவது. இது ஒரு வாழ்க்கை. அப்புறம் சோத்துக்கு என்ன பண்றது? இதுவும் ஒரு வாழ்க்கை. சரிடி, நான் கிளம்புறேன். ஏண்டா, ஆயுத பூஜை போனஸ் வாங்கிட்டு இன்னுமா அதே கம்பெனிக்கு வேலைக்கு போற? இன்னும் போனஸ் வரல. அப்ப நீ போலாம்ப்பா, போனஸ் வர வரைக்கும். ஏண்டி போனை இப்படி நோண்டுற? நான் நோண்டுனா உனக்கு என்ன? போனை நோண்டுறதுக்கு பதிலா நீ வீட்டுக்கு பின்னாடி நோண்டி இருந்தா கிணறும் கிடைச்சிருக்கும், தண்ணியும் கிடைச்சிருக்கும். போனை பத்தி என்ன தெரியும் உனக்கு? சார்ஜ் ஏற வரைக்கும் வாழ்க்கைய பத்தி யோசிப்பீங்க, சார்ஜ் ஏறி முடிஞ்சதும் வாட்ஸ்அப்புக்குள்ள போயிடுவீங்க, அதானே? ஆமாப்பா, நீங்களா ரொம்ப அறிவாளி தான், ஒத்துக்கிறேன். ஆமாண்டி, நாங்க அறிவாளி தான். அப்படியா? சரி, அமெரிக்காவோட ஜனாதிபதி யாரு? தெரியாது. இது கூட தெரியல. முதல்ல உலகத்து மேல கவனத்தை செலுத்து. சரிடி, பக்கத்து ஒரு பரிமளா யாருன்னு தெரியுமா? தெரியாது. அப்போ புருஷன் மேல கவனத்தை செலுத்து. இதுக்குதான் சோறு பொங்கும் போது தீய குறைக்கணும், கோபம் பொங்கும் போது வாய குறைக்கணும். இப்ப என்னடா, போன் தானே நோண்ட கூடாது, இனி நோண்டல. என்னடி, இருட்ட போது இன்னும் ஓனரை காணோம்? வாய திறக்கிறா பாத்தியா அந்த வச்சி குச்சி? ஏண்டி போனை கட் பண்ற? யாரு? ஓனர் தான். எடுத்து பேச வேண்டியதானே? மூடு இல்ல. என்ன போனை கட் பண்றா? சரி, மெசேஜ் பண்ணி பார்ப்போம். நான் வர லேட் ஆகும், இன்னைக்கு நைட்டு கருவாட்டு குழம்பு சமைச்சு வச்சிரு. என்னடி மெசேஜ்? ஆமா, இவரு கலெக்டர் வேலை பாக்குறாரு, இவருக்கு கருவாட்டு குழம்பு வேற. கலெக்டருக்கும் கருவாட்டுக்கும் என்னடி சம்பந்தம்? என்ன ரிப்ளை பண்ண மாட்டா? சரி, வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். என்ன 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் ரிப்ளை பண்ண மாட்டா? அடுத்த மெசேஜ் பண்ணி பார்த்துருவோம். ஆயுத பூஜைக்கு போனஸ் 10,000 கொடுத்துருக்காங்கடி, நாளைக்கு புடவை எடுக்க போகலாமா? பட்டு புடவையா? இந்த பரங்கிக்காவுக்கு எதுக்கு பட்டு புடவை? நாளைக்கு வேண்டாம் மாமா, இன்னைக்கே போலாம். இதுக்கு மட்டும் உடனே ரிப்ளை பண்ணுறா. ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்துச்சான்னு செக் பண்ணதான் 2வது மெசேஜ் பண்ணேன். போனஸும் வரல, ஒன்றும் வரல. மரியாதையா கருவாட்டு குழம்ப ரெடி பண்ணி வை. புருஷனா என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னடி, ஓனர் கலாய்ச்சானா? அந்த புத்தகத்தை ஓனர் படிச்சா போடி. சரி, ஃபீல் பண்ணாத, நான் சொல்றத மெசேஜ் பண்ணு. சமைக்க முடியாது, கேஸ் தீந்து போச்சு, வரும்போது 2 பிரியாணி வாங்கிட்டு வரவும். பொண்டாட்டினா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஓனருக்கு